ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சிஸ்டம் அப்படின்ற ஹிந்தி மூவி தான். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிபி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. சரி வாங்க ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கோர்ட் டிராமா படம். கதையை பொறுத்த வரைக்கும் சோனாக்ஷி ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் லாயர். அவர் ஒரு பெரிய லா ஃபார்மும் வச்சிருக்காரு. அதுல எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுதான் சோனாக்ஷியோட ஆசையா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பா, நீ முதல்ல 10 கேஸ் ஜெயிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் மாதிரி கொடுக்கறாரு. உடனே சோனாக்ஷியும் கேசஸ ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல அவங்களுக்கு மெயினா கோர்ட்ல ஸ்டெனோவா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொண்ட ஜோதிகா ஹெல்ப் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல சோனாக்ஷி ஒரு பெரிய சிக்கலான கேஸ் ஒண்ணு வருது. ஆனா அந்த கேஸ்ல பிக்கஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா, எதிர் தரப்புல லாயரா கோர்ட்டுக்கு வர்றது அவங்களோட அப்பாவே ஆஜராகிறார். அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி போகுது, சோனாக்ஷி தன்னோட அப்பாவையே ஜெயிச்சாங்களா, அந்த மர்டர் கேஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன, இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட வைத்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. சரி, இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். பாசிட்டிவா பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. மேலும் படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே ஓவர் ஆக்டிங் இல்லாம ரொம்ப நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ரூம் டிராமானா நாம எதிர்பார்ப்பது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ், கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ், மாஸ் கோர்ட் சீன்ஸ் இதெல்லாம் தான். ஆனா இந்த படத்துல அந்த கோர்ட் சீன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப ஆர்டினரியா ஃபீல் ஆகுது. அடுத்த சீன் என்னன்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளேய கொண்டு போயிருக்கலாம். ஓவராலா பார்த்தா இது ஆவரேஜான கோர்ட் ரூம் டிராமா படம். பெரிய ஹைப் எல்லாம் எதுவும் இல்லாம ஒரு தடவை டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 2 ஸ்டார். மீண்டும் அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். தேங்க்யூ.